அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. அரசு ஊழியர்களுக்கு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு ஊழியர்கள் எதிர்ப்பது ஏன்? தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு ஜூலை 1 முதல் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அமல்படுத்தப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தில் ஏராளமான குறைபாடுகள் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்தை எதிர்த்து பல்வேறு நகரங்களில் போராட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள். புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு ஊழியர்கள் எதிர்ப்பது ஏன் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு ரூபாய் 10 லட்சம் அளவுக்கு சிகிச்சை பெறும் வகையில் காப்பீடு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த காப்பீடு திட்டம் ஜூன் 30ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து புதிய காப்பீடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது தொடர்பாக அண்மையில் தமிழக அரசின் நிதித்துறை செயலர் எம்.ஏ. சித்திக் வெளியிட்டிருந்த 2 அரசாணைகளில் தமிழக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் 2026 அமல்படுத்தப்படுகிறது. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படும் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் 2026 ஜூலை 1 முதல் 2031ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரை 5 ஆண்டு காலம் நடைமுறையில் இருக்கும் என்றும் குறிப்பிட்டு இருந்தார். புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின்படி அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் ரூபாய் 7.50 லட்சம் வரை பணமில்லா முறையில் மருத்துவ உதவி பெறலாம் என்றும் நிதித்துறை செயலர் எம்.ஏ. சித்திக் அரசாணையில் விளக்கம் அளித்து இருந்தார். அதேபோல் 46 வகையான தீவிர நோய்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் 12 லட்சம் வரை மருத்துவ சிகிச்சை பெறலாம் என்றும், இந்த திட்டத்தில் 2992 சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள் சேர்க்கப்பட்டுள்ளது என்றும், 1535 தனியார் மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாணையில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். குறைந்த ஊதியம் பெறும் ஊழியர்களின் பிரீமியத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும். இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கும், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்ட ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் பொருந்தும் என்றும் அரசின் அரசாணைகளில் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர். ஏனெனில் தமிழக அரசின் காப்பீடு திட்டத்தில் பிரீமியம் தொகை கட்டாயமாக பிடித்தம் செய்கிறார்கள். இதனால் பல ஆயிரம் கோடி நிதி தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்கிறது என்கிறார்கள். கட்டணமில்லா மருத்துவத்தை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும், பிரீமியம் தொகை பிடித்தம் செய்வதை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். இதற்காகவே தமிழ்நாட்டின் அனைத்து வட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். புதிய காப்பீடு திட்டத்தின்படி ஓர் அரசு ஊழியருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 4500 தவணை தொகையை அவர்களது சம்பளத்தில் இருந்து மாதந்தோறும் ரூபாய் 390 பிடித்தம் செய்து கூடுதல் தொகையை அரசு செலுத்தி வருகிறது. அதே போல ஓய்வூதியர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 7728 தவணை தொகையாக ஓய்வூதியத்திலிருந்து மாதந்தோறும் ரூபாய் 644 பிடித்தம் செய்கிறது. ஆனால் சிகிச்சைக்கான தொகை ரூபாய் 12 லட்சமாக உயர்த்தப்பட்டு உள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்தில் 12 லட்சம் அரசு ஊழியர்கள், 11 லட்சம் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து காப்பீடு திட்ட மாத தவணைக்காக ரூபாய் 128 கோடி அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் பிடித்தம் செய்யப்படுவதாக அரசு ஊழியர்கள் புள்ளி விவரங்களை கூறுகிறார்கள். அதே போல சிகிச்சை தொகை ரூபாய் 10 லட்சத்திலிருந்து ரூபாய் 12 லட்சமாக உயர்த்தப்பட்டாலும் எந்தெந்த சிகிச்சைக்கு எவ்வளவு தொகை என்ற விவரம் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்று அரசு ஊழியர்கள் அதிருப்தி தெரிவிக்கிறார்கள். அதே போல கண்புரை, கர்ப்பப்பை அகற்றும் அறுவை சிகிச்சைகள் காப்பீடு திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போல் காப்பீடு திட்டத்தில் இல்லாத மருத்துவமனைகளில் சிகிச்சை மேற்கொண்டால் திரும்ப வழங்கும் தொகை 75%லிருந்து 60%மாக குறைக்கப்பட்டிருப்பதையும் அரசு ஊழியர்கள் எதிர்க்கிறார்கள். அரசாணையில் கடந்த காலங்களில் இருந்த கட்டணமில்லா சிகிச்சை 3 மாதங்களுக்கு ஒரு முறை காப்பீடு நிறுவனம் சார்பில் நடத்தப்படும் குறைதீர் கூட்டம் என்ற பதம் இடம்பெறவில்லை என்பதும் அரசு ஊழியர்களின் குறையாக உள்ளது. மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.